உங்கள் வீட்டுடைய டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம சென்னை சோழிங்கநல்லூர் வந்திருக்கோம். இந்த சைட்டில் டேப்பில் ரொம்ப தண்ணி ஸ்லோவாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். டோட்டலாக இந்த பில்டிங்கில் 23 பாத்ரூம் இருக்குது. 23 பாத்ரூமில் நிறைய பாத்ரூமில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது. அதே போல் தண்ணி நம்மளுக்கு டஸ்ட்டாக வருது சொல்லியிருந்தாங்க. ஸோ பைப்லைனில் உள்ள பிளாக்கேஜை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக டேங்க்குடைய அவுட்லெட்டில் நம்ம ஆசிட் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆசிட் ஃபில் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு டேப்பை ஃபுல்லாக நம்ம திறந்து விட்டோம். எந்த அளவுக்கு டஸ்ட்டு வருதுன்றதை பாருங்கள். பைப்லைன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிளாக்கேஜ் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஒரு சில பைப்லைனில் தண்ணி வரவே இல்லை. ஸோ ஆசிட் ஊற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம பம்ப் பண்ணி தான் நம்ம எடுத்தாகணும். டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பம்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம ஃபோர்ஸாக பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ண உள்ளே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பம்ப் நம்ம ரெடி பண்ண பம்பு தான். இந்த பம்பை நம்ம எப்படி ரெடி பண்ணோன்ற ஃபுல் வீடியோ நம்மளுடைய சைன்வேட்டக் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பம்ப் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா நம்ம பம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருதுன்றதை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பம்ப் பண்ணணும். இப்போ பம்ப் பண்ண ஸோ உள்ளே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வெளில வந்துடும். இதை மாதிரி நம்ம எல்லா டேப்புமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பம்ப் வச்சு பம்ப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பிளாக்கேஜ் நம்மளுக்கு கரெக்டாக கிளியர் ஆகும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஸ்ட் இருக்குன்றது பாருங்கள். இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டஸ்ட்டு தான். இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கக்கூடிய இந்த தண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டுடைய பைப்லைனில் கண்டிப்பாக இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க.